என்ன சார் இன்னைக்குமா? வீட்டில் அக்கா வேற இல்லை, எல்லாம் எங்கே சார்? இதை கேட்க தான் வந்தியா? எடு அதை. வந்தது லேட்டு, இதில் கேள்வி வேற. சார் நீங்கள் வேற, இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒன்றும் இல்லை, நான்வெஜ்ஜு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். பத்தாததுக்கு பாருங்க. என்னடா சொல்கிற? இதெல்லாம் மதிக்கிற ஆளா நீ? அட போங்க சார், குடிச்சிட்டு வந்தால் உசுருக்கு உத்தரவாதம்னு சொன்னால் என்ன பண்ணுறதா? அப்போ நீ சரிப்பட்டு வரமாட்ட. சரிங்க சார், நான் அப்படியே ரைட்டு வாங்கிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா எனக்கு கையெல்லாம் வேற நடுங்குது. இருங்க அனிமல், போகலாம். இப்போ வந்துடுறேன். போகிற கேப்பில் ஒரு கட்டிங்க போட்டுறாத. இதெல்லாம் சரக்குன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க சார். ஹாய் ப்ரோ. ஹே சாமி, நீ இங்கே தானா? அந்த ஆட்டோ உந்து தானே? என்ன கலர் ப்ரோ அது? 10 பேர் பார்க்க போட்டு துப்புன மாதிரி. வாவ், கணேஷ் ப்ரோ, இம்போர்ட்டடா? ஏய், எதுக்கு நான் இவ்வளோ சைடிஸு? ஒரு ஊருக்கா பத்தாது? அதுக்கு தான் நீ இப்படி இருக்க. லுக் அட் மீ. கொஞ்சமாக குடித்தாலும் கொஞ்சம் கூட மிக்ஸ் சேர்க்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்றணும். இந்தா. ப்ரோ சாமிக்கு? நீங்கள் வேறண்ணா, சாமி கயிறு கட்டியிருக்கு. ஓ, ஸோ சேட். சாமிக்கே சாமி கயிறா? Cheers. Cheers. ப்ரோ, எல்லாரும் எங்க? அதுவா ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு ஒரு வாரம் லீவு, அதான் ஊருக்கு போயிருக்காங்க. ஓ, அது வரைக்கும் பார்ட்டி தானா? எங்கே அப்படியே எலெக்ஷனுக்கு ஊருக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடலான்னு இருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எலெக்ஷனா? ஆமாண்டா. ப்ரோ, ஐ மிஸ்ட் இட். ஐ ஃபர்காட் த டேட். ஷிட். Hey dude, how are you? Yeah, I'm too good, buddy. Yeah, how could I forget you? Sure. கண்டிப்பா இந்த வாட்டி நாம தான் டூட். டிக்கெட் அனுப்பிச்சிரு. பாய். தேங்க்ஸ் ப்ரோ. என்னடா? அண்ணா, அவர் ஊருக்கு பஸ் டிக்கெட் போட சொல்கிறாருண்ணா. நோ சாமி, 2 கட்சியில் இருக்கான். சொன்னால் போதும், கரெக்டாக வந்துடும். அப் அண்ட் டவுன் பஸ் ஃபேர் சேர்த்து. சூப்பர்ண்ணா. எல்லா கட்சிக்காரனும் பண்ணுறது தான். ஓட்டு போட்டால் சரி. ஓட்டா? ப்ரோ, நான் ஊர் பக்கம் கூட போக மாட்டேன். அப்போ ஓட்டு? ப்ரோ, இருக்கிற ஆஃபீஸ் டென்ஸில் ஒரு நாள் லீவை போட்டு கலெக்டான காசில் டே அவுட்டு பீச் ரெசார்ட்டுன்னு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். என்னண்ணா சொல்கிறீங்க? பீச் ரெசார்ட்டா? அப்போ அனிமல் நீங்கள் எப்படி? நமக்கு ஒன்றும் இல்லை சார், தொட்டு வரும், அதை லட்சுமி பார்த்துக்கும். நம்ம அப்படியே கோட்டரும் கோழி பிரியாணி உஷார் பண்ணிவிட்டு அப்படியே சாயங்காலம் ஏரியா பசங்களோட போயிட்டு 4-5 ஓட்டை போட்டு வந்துட வேண்டியது. அனிமல், எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஓட்டர் ஐடியா இல்லையாடா? உன்னாலும் ஒரு ஓட்டு கூட போட முடியாது. கெத்து சாமி, நீங்கள் ஓட்டரே இல்லையா? உனக்கு ஓட்டர் ஐடியே இல்லை, ஆனால் ஓட்டு போடுறேன். உனக்கு இருக்கு, ஆனால் ஓட்டே போட மாட்டேங்கிற. சாமி, சும்மா சொல்லு, நீ யாரு? சரி சுதா, நீ சொல்லு, யாரு நீ? மீ ப்ரோ, யா, ஐ எம் சுதாகர். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி as டீம் லீடர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் உனக்கு தெரியுமா? ஒரு இந்தியன் சிட்டிசனா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நாம் எதுக்கு ஓட்டு போடணும்? அனிமல், நீங்கள் சொல்லுங்கள், நாம் எதுக்கு ஓட்டு போடணும்? ஐயோ, என்னண்ணா அதுக்கா? ஓ, அதுக்கா? இல்லையா? கரெக்டாக சொன்னா. டேய், நான் அதை கேட்கலடா. நம்ம ஓட்டு எதுக்காக போடணும்னு கேட்குறேன். ப்ரோ, ஐ டென்ட் மீன் இட். 2 minutes வெயிட் பண்ணுன்னு தான் சொன்னேன். சூப்பர் ப்ரோ.
யூ ஆர் ரைட். நாம் எதுக்கு ஓட்டு போடணும்? அப்படியே நீங்களும் வாங்க, நம்ம ஒன்றா போகிறோம், ஃபுல்லாக குடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். எப்படி? சப்பா முடியலடா சாமி. ஆமாம் சார், என்னாலே முடியல. நாம் எதுக்கு தான் ஓட்டு போடணும்? இங்கே எதுவுமே சரியில்லை. ரோடு, தண்ணி, கரண்ட் பில்லு, விலைவாசி, ரேஷன் கடை, சரக்கு கடை, எங்கே பார்த்தாலும் கட்டிங் கேட்குறாங்க. என்ன தான் பண்ணுறது? ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? மை பேட். கரெக்ட் சாமி. சி, ஐம் ஒர்க்கிங் இன் பிபிஓ, பட் ஐ டிட் இன்ஜினியரிங். வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த கவர்மெண்ட்டு படித்தவங்களை மதிக்கிறதே இல்லை. ஐ வித் யூ டூட். ஒய் ஷுட் வி ஓட்? வேஸ்ட். டேய் அனிமல்ஸ், ஓட்டு எதுக்காகடா போடுறோம்? அதோட முக்கியத்துவம் என்னன்னு தான்டா கேட்குறேன். அண்ணோ, ப்ரோ பார்த்து ப்ரோ. சரி சொல்கிறேன் கேளுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட தகுதியானவங்க. அவங்க எல்லாருக்கும் ஐடென்டி கார்டு கொடுத்து அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு குடிமகனால தான் மக்களுக்கு அவங்க தேவைகளை நிறைவேற்ற முடியும்னு இந்த சட்டம் நம்புது. அதுக்காக ஓட்டர் ஐடி கொடுத்து எலெக்ஷன் டேன்னு ஒன்று சொல்லி நம்மளை ஓட்டு போட சொல்கிறாங்க. நீ ஓட்டு போடாமல் இருந்தால் காசு இருக்கிறவனும் அடிதடி பண்ணுறவனும் தான் ஆட்சி பண்ணுவான். காசு கொடுத்தவன் என்ன பண்ணுவான்? உனக்கு நல்லதா பண்ணுவான். அதுக்கு தான் நீ ஓட்டு போடணும். அதே சமயத்தில் சரியான ஆளான்னு பார்த்து ஓட்டு போடணும். பட் என் ஒரு ஓட்டால் அப்படி என்ன பெருசாக இங்கே சேஞ்ச் ஆகிட போகுது ப்ரோ? அதுவும் சரிதான். உன்ன மாதிரி ஒன்னொன்னா சேர்ந்து இன்னைக்கு 30லேருந்து 40% இருக்குது ஓட்டு போடாதவங்க எண்ணிக்கை. கடைசியாக பதிவான ஹையஸ்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 67%. மீதி 33 எங்க ஓட்டு இருந்தும் போட வரல. அவங்க எங்கே யார் என்னத்தை போட்டிருந்தாங்களோ? என்ன அனிமல் சார்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் மேலே சொல்லுங்கள். 1/3 ஓட்டு போட வரதில்லை. மீதியில பாதி காசுக்கும் கள்ள ஓட்டுக்கும் போனா இங்க எப்படி எல்லாம் நல்லா இருக்கும்? இதெல்லாம் மாறணும்னா அந்த ஒரு மை இந்த ஒரு மையால தான் முடியும். நீங்க மட்டும் உண்மையா உங்க கடமையை ஒழுங்கா ஒற்றுமையா பண்ணீங்கன்னா அந்த ஒரு மை சொல்லும். நீ யார், நீ யாரை தேர்ந்தெடுக்கிற, உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் பசங்க எப்படி இருப்பாங்க, உன் ஊர் எப்படி இருக்கும், உன் ஸ்டேட் எப்படி இருக்கும், உன் நாடு எப்படி இருக்கும், அந்த ஒரு மை சொல்லும். ப்ரோ, சான்ஸ்லெஸ். குட் ஷோ. ஐ வில் டூ இட் ப்ரோ. I will do it. I will do it for you this time. Sure bro. ஃபஸ்ட்டு நீ ஓட்டை போடு. இந்த வாட்டி ஓட்டு போடாதவங்களுக்கெல்லாம் டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண போகிறாங்களாம். சொல்ல முடியாது, செஞ்சாலும் செய்வாங்க. சார், என்னம்மா பேசுகிறீங்க? பேசாமல் இந்த வாட்டி நீங்களே எம்எல்ஏக்கு நின்றுக்கலாம். எம்எல்ஏக்கு அனிமல் சார், இது எம்பி எலெக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஓட்டர் ஐடி எடுங்க. இல்லைன்னா இந்த நாட்டோட குடிமகனே இல்லைன்ட்டு அகதிகள் லிஸ்ட்டில் சேர்த்து நாடு கடத்திடுவானுங்க. ஏய், இப்போ சொல்லு, நீங்கள் யாரு? சார், ஆளை விடுங்க சார், Bro, நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக ஓட்டு போட்டுடுறேன் ப்ரோ. ஏய் சாமி, கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் பண்ணு. ஃபுல் அடிச்சு ப்ரோ இவ்வளோ தெளிவாக இருக்காரு. பட் என்ன பாரு, ஓட்டுறக்கே கால் சொல்கிறத கேட்குறதில்ல. அண்ணா, அவரே தூக்க மாத்திரையை போட்டுட்டு குடியை மறக்க முடியாமல் அதே செட்டப்பில் சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து குடிக்கிறாரு. இதுக்கு என்ன வேற பிடிச்சி டெய்லி டார்ச்சர் பண்ணுறாரு. அதனால தான் லாஸ்ட் ரவுண்ட் எனக்கு டேஸ்டே தெரியலையா? நான் கூட ஹேங் ஓவர்னு நினச்சிட்டேன். ஏய் அனிமல்ஸ், இப்போ சொல்லு, நீ யாரு?